எடுத்துக்காட்டணும். அதுல கேட்ட கேள்விகளுக்கு அவங்க பதில முதல்ல வந்து எவ்வளவு உழப்பினாங்க, அது அப்படி இப்படி இப்படி இப்படின்னு சொல்லிட்டு போனாங்க, ஒண்ணுக்கு உதவலன்ற உடனே இதை ஆய்வு செய்து பாருங்க இறங்கியாச்சு. இவ்வளவு இதுதான் கடைசி பதில். நம்ம என்ன கேள்வி கேட்டாலும் குர்ஆன் இல்ல, நம்ம எல்லாத்தையும் ஆய்வு செய்து பார்த்திருக்கிறோம். குர்ஆன் அல்லாத இன்னொன்று வேண்டும் என்பதை நான் நன்றாக படித்து தான் வந்து சொல்லியிருக்கிறோம். படித்து இல்லைங்கிறனால தான் அவங்களால எந்த காலத்திலையும் மறுமை நாள் வர்றவரை அதுக்கு பிறகு என்ன செய்ய முடியாது, சொல்லவே முடியாது. ஏன்னா குர்ஆன்ல இல்ல, இவ்வளவுதான் குர்ஆன். குர்ஆனுக்கு மேல இன்னும் நிறைய எங்கெங்கயோ இருக்குன்னு சொன்னாலும் ஆய்வு செய்து பார்க்கறாங்க. அதனால அவங்களால எந்த விதமான எதுவுமே என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அது இல்லாம நாம் சொல்ல இன்னொன்னு சொன்னார் சகோதரர், முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று இருக்குதான்னு கேட்டார். அவர் அந்த இது என்னமோ ஒரு இதுல 50,000 ஹதீஸ் சொல்லி வாபஸ் வாங்கினாங்க. அவர் சொன்னார் முஹம்மது ரசூலுல்லாஹ் இருக்கிறார், இருக்குது. சூரத்துல் பத்ரால 48வது அத்தியாயத்துல 29வது வசனத்துல முஹம்மது ரசூலுல்லாஹ்னு தெளிவா இருக்கு. அது சொல்றது யாரு? அல்லாஹ் தான் சொல்றான். முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பது அவங்க கேட்டாங்க, முஹம்மது ரசூலுல்லாஹ் இருக்குதா? இருக்குது. சூரத்துல் பத்ரால 48வது அத்தியாயத்துல 29வது வசனத்துல அல்லாஹ்வே சொல்லி காட்டுறான். சொன்னது யாரு? அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னாங்களா? அல்லாஹ் சொன்னான் திருமறை குர்ஆன், அல்லாஹ் சொல்றான் முஹம்மது அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் தான் என்பதற்கு ரொம்ப தெளிவான வசனங்கள் இருக்கு. அதே மாதிரி இன்னொன்னு கேட்டாங்க, இத்தபியுமா அவன்சில் எனக்கு நிறைய வசனங்களை சொன்னான், எல்லாம் ஒரே வகையான வசனம் தான், அல்லாஹ் இறக்கியதை பின்பற்றுங்கள். இதே மாதிரி கருத்து உள்ளவங்க நிறைய சொன்னாங்க. பதில் நம்ம சொன்னோம், திருப்பி போட்டு பார்த்தா அவங்களுக்கு ஒண்ணுமே சொல்ல ஒண்ணுமே தெரியல. அவங்க சொன்ன அத்தனை வசனங்களும் அல்லாஹ் இறக்கியதை பின்பற்றுங்கள், குர்ஆனை மட்டும் தாண்டி எங்கே அங்க இருக்கிறது அப்படின்னு நம்ம கேட்டோம். அவங்க அதுக்கு பதிலே சொல்லல. சொல்லாத போது திரும்ப பதில் சொல்லணுமா? நீங்க குர்ஆனை மட்டும் என்று சொன்னா அந்த குர்ஆன்ல இருந்து மட்டும் என்ற அந்த வாசம் எங்க இருக்குன்னு கேட்டோம். இன்னொன்னு சொன்னாங்க, இன்னொரு வசனத்துல வந்து வஹதஹுன்னு இருக்குது குர்ஆன்ல, நீங்க வந்து இலக்கணத்தில் இறங்குவீர்களானா நாங்கள் இலக்கணத்தில் சொல்றோம். அந்த இடத்தில் குர்ஆனை குறிக்கவில்லை, உம்முடைய இறைவனை குறிங்கள் தான் இருக்கு. வைதா தக்கர்த ரப்பக ஃபில் குர்ஆன் வஹதஹு என்பது அந்த வஹதஹு ஹூ என்பது அல்லாஹ்வை தான் குறிக்கும் என்பதை நாங்கள் இலக்கணம். நீங்க இலக்கணத்தை பேச கூடாது, ஏன்னா இலக்கணம் தெரியலன்னு சொல்லும்போது அதை பெருசாக கூடாதுன்னு மட்டும். நீங்கள் அடுத்ததாக வருவீர்களே ஆனால் உங்களுடைய அறியாமை என்ன என்பதை தெளிவா சொல்லுவோம். அது இல்லாம அது என்ன சொல்லப்பட்டிருக்கு, குர்ஆன் மட்டும் போதும் சொல்லப்பட்டிருக்கு. அந்த வசனத்துல நீங்க குர்ஆன் மட்டும் என்றே நீங்கள் வைத்துக் கொண்டாலும் அல்லாஹ்வை குர்ஆனில் மட்டும் கூறப்பட்டால் விரண்டோடு போவார்கள் தான் இருக்க தவிர குர்ஆனை மட்டும் பின்பற்றுகள் என்ன இருக்குது? அல்லாஹ்வை மட்டும் சொன்னா அவன் வந்து பின்பற்ற மாட்டான், அல்லாஹ்வை மட்டும் சொன்னான்டா அவனுக்கு வெறுப்புணர்வு வரும், மற்றவங்களையும் சேர்த்து சொல்லணும் அப்படிங்கிற மட்டும்தான் இருக்கிறதே தவிர அந்த குர்ஆனுடைய வசனத்துல அல்லாஹ்வை மட்டும்தான் பின்பற்ற வேணாம், குர்ஆன் இறக்கி வைத்த குர்ஆனை மட்டும்தான் பின்பற்றணும் அந்த வாசகத்துல என்ன கிடையாது, தெளிவா இல்ல. இதை நம்ம சொல்லி இருக்கிறோம், சொன்ன பிறகு நாங்கள் சொல்லவில்லை. நாங்க பதில் சொன்னா அவங்க பதிலே சொல்லலை. எவ்வளவு சொன்னதுக்கு பிறகும் சொல்லல. சொல்லவில்லையானால் நாங்க என்ன சொல்லணும்? நாங்க இவ்வளவு கேள்விகளை எழுதி போட்டு பதில் சொல்லல, நீங்க நாங்க சொல்லிக் கொண்டே இருக்கோம், தெளிவாக சொல்லி எந்த தெளிவா சொன்னீங்க? தெளிவா சொல்லாத காரணத்தால் தெளிவா இல்ல, சரியாக கூட என்ன செய்யல, நீங்கள் ஒழுங்கா சொல்லாதனால உண்மையை தான் நாங்க சொல்றோம். நீங்க இதுவரையிலையும் நாங்கள் கேட்ட கேள்விக்கு எந்த இடத்திலையும் பதில் சொல்ல. குர்ஆன் மட்டும் போது எல்லா விளக்கும் குர்ஆன்ல இருக்குன்னு நீங்க சொல்லக்கூடியவர்கள், இங்க நாங்கள் கேட்ட 4 கேள்வி வரிசையா நேரம் இருக்கின்ற வரையிலையும் அடுக்கிக் கொண்டே போவோம். குர்ஆன் மட்டும் போதும்னு சொல்லக்கூடியவங்க ஒவ்வொன்றாக நாம் போடு போவோம். உங்களால என்ன சொல்ல முடியாது. பொதுமக்கள் விளங்கிக் கொள்ளுங்கள், குர்ஆன் மட்டும் போதும் என்று சொல்வோம். இவர்கள் அவருடைய கொள்கை சரியில்லை, குர்ஆனுடைய வசனத்தின் அடிப்படையில் அவர்களுடைய கொள்கை தவறு என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதாவது எல்லா கேள்விக்கும் பதில் இருக்குது. அது 2 பேர் பேசினாங்க, 2 பேர்லையும் சொல்றாங்க எந்த கேள்விக்கும் பதில் உள்ளது, பதில் கிடைக்கும் இப்படின்னு சொன்னீங்கல்லப்பா, இது உண்மைதானே? நீங்க தானே பேசுனீங்க, இது உண்மைதானே? அடுத்தாக்கிற 10 நிமிஷம் உங்களுக்கு வருதுல்ல, கலாலா விஷயத்துக்கு பதில் சொல்லிருங்க. 2 பெண்களுக்கு அந்த இதுக்கு பதில் சொல்லிருங்க. 4 மாதம் அசுருல் ஹுரும் கேட்டமா இல்லையா, அதுக்கு பதில் சொல்லிருங்க. ஹஜ்ஜுடைய மாதங்கள் நாம சொன்னமா இல்லையா, அதுக்கும் பதில். எல்லாத்துக்கும் பதில் இருக்குன்னு நீங்க சொன்னீங்கல்ல, அதுல இருந்து என்ன விளங்குதுன்னா இதுவரை நாங்க பதில் சொல்லலன்னு சொல்லிக்கிட்டு ஆனா நாங்க பதில் சொல்லிட்டோம். எப்படி வித்தியாசம் பேசுறாங்க? இது இருக்குது, ஆய்ந்து வாய்ந்தா கிடைக்கும்னு சொல்லிக்கிட்டு ஆனா பதில் சொல்லிட்டோம். எங்க பதில் சொன்னீங்க? பதில் இருக்குது என்ற அந்த வாதம் உண்மை என்றால் உங்களுடைய அந்த நீங்க சொன்னக்கூடிய அந்த வாதத்துல நீங்க உண்மையாளராக இருந்தீங்கன்னு சொன்னா நாங்க எடுத்து வைத்த இந்த 4 கேள்விகளுக்கும் பதில் சொல்லுங்க. இந்த 4 கேள்வி நாங்க சும்மா ஒண்ணு கேட்கல, குர்ஆன் மட்டும் போதாது என்பது தான் கேட்கிறோம். அதாவது சகோதரர் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சகோதரருக்கு வந்து ஒரு விஷயத்தை சொன்னாரு, முஹம்மது ரசூலுல்லாஹ் கோலத்துல இருக்கு அப்படி சொல்லி ரொம்ப ஆச்சரியமா ஒரு பட்டது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. அல்லாஹ்வுக்கு வந்து சகோதரர் எல்லாமே 10 வருஷமா 12 வருஷமா குர்ஆன் தஞ்சா படிச்சுட்டு இருக்கோம். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஒரு இடத்துல இருக்குதுன்னு சொல்லி சொல்றது வந்து முஹம்மது ரசூலுல்லாஹ் இல்லன்னு யார் சொன்னா?
யார் சொன்னா காலையில இருந்து நம்ம என்ன சொல்றோம்? குர்ஆன்ல எல்லா நபிமாரை பத்தியும் எல்லா ரசூல்மார்களை பத்தியும் வர்றது என்ன வருது? அவங்க எல்லாம் வந்து அல்லாஹ்வை தவிர இறைவன் இல்லை, லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லிட்டு போனா குர்ஆன்ல வருது. முகமது நபி பத்தி வரும்போது அப்படிதான் வருது. குர்ஆன்ல ஒரே ஒரு இடத்துல முகமது நபி சாட்சி சொல்லப்பட்டதா வருது. என்ன வருது? நீ தூதர் தான் சாட்சி சொல்லப்பட்டதா வருது. அது யார் சொல்றாங்க? எத்தனாவது சூரா? 63வது சூரால 1வது வசனம். சூராவோட பேரை முதல்ல எடுத்து பாருங்க. முனாஃபிகுன் சூரா தானே, நயவஞ்சகர்கள் சூராவோட பேரு. நயவஞ்சகர்கள் போய் ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? நீங்க அல்லாஹ்வோட தூதர் தான்றாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான்? அவங்க பொய் சொல்ல நான் சாட்சி சொல்றேன், நீ தூதர்றதுக்கு நான் தான் சாட்சி. அவன் என்ன பொய் சொல்றதுன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அந்த ஒரே ஒரு இடமும் விஷயம் வந்து இதாகி போச்சு. நாம என்ன செய்யறோம் கேட்டீங்கன்னா, குர்ஆன்ல ஏதாவது ஒரு இடத்துல ஒவ்வொரு தூதரா வந்து சொல்றாங்களே, லா இலாஹ இல்லல்லாஹ். உதாரணத்துக்கு இப்ராஹிம் நபி வந்து சொல்றாரு லா இலாஹ இல்லல்லாஹ். இப்ராஹிம் ரசூலுல்லாஹ்னு ஒரு இடத்துல இருக்காங்க. அந்த மாதிரி எந்த நபிமாரை பத்தியா எந்த ரசூல்மாரை பத்தியா இருக்குதா? எந்த ஒரு, அதாவது எல்லா நபிமார்களும் ரசூல்மார்களும் வந்துட்டு லா இலாஹ இல்லல்லாஹ்னு மக்கள் சொல்லிட்டு போயிடுறாங்க. இவங்களோட இதுபடி கடைசியா வந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் மட்டும் தம் பேரை மட்டும் ஆட் பண்ணிக்கிறாரு அப்படின்ற மாதிரி பிக்சர் கொடுக்குறாங்க. குர்ஆன்ல எந்த ஒரு இடத்துலயும் எந்த ரசூல்மாரோட பேரோ எந்த நபிமாரோட பேரோ அல்லாஹ்வோட மார்க்கத்தின் சாட்சி முதல்ல அடிப்படை மார்க்கத்தோட முதல் சொத்துக்காக 100வது மாடிக்கு போன பத்தி அவங்க ஒன்னும் சொல்லல. முதல் மாடில இருந்து ஒரே ஹைஜாம் ஹிஜ்ஜாக் மாதிரி 100வது மாடி போய் குதிச்சிட்டாங்க. நம்ம முதல் நிகழ்ச்சியில டாஸை வின் பண்ணி முதல் வச்ச கேள்வி என்ன கேட்டீங்கன்னா, அல்லாஹ்வோட எந்த ரசூல்மாரோட பேரையோ எந்த நபிமாரோட பேரையோ சாட்சி கூடுதல். நிறைய பேர் களிமா மக்களுக்கு ஒரு தெரிஞ்சிருக்கும். களிமான்னு பொதுவா சொல்லுவாங்க. ஷஹாதத்துன்னு குர்ஆன்ல வருது. மார்க்க சாட்சி, உங்களுடைய இறைவன் யார் அப்படின்னு நீங்க சாட்சி சொல்றது. அதுக்கு குர்ஆன்ல எந்த இடத்துல இருந்து எந்த ஒரு ரசூல்மார் பேரையாவது நபிமார் பேரையாவது அல்லாஹ்வோட சேர்த்து ஆதாரம் இருக்குது? இல்ல முஹம்மது நபி அவர்களோட பேரை எங்கேயாவது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் ஏதாவது ஒரு இடத்துல இருக்கா? இல்லவே இல்லை. அல்லாஹ்வை கட்டுப்படுங்க, தூதரை கட்டுப்படுங்க. தூதரா வந்திருக்காரு, அவர் அல்லாஹ்வோட மெசேஜை கொண்டு வந்திருக்காரு. அந்த மெசேஜ் என்ன கொண்டு இருக்குது? அல்லாஹ்வோட கட்டளை அது கட்டுப்படுங்க தான் தவிர அல்லாஹ்வை கட்டுப்படுங்க முகமது கட்டுப்படுங்க ஒரு இடத்துலயுமே ஏன் இல்லை அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம். அத முகமது ரசூலுல்லாஹ் இருக்குது அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா இருக்கலாம். ரொம்ப அதிர்ச்சியா போயிருக்கு. ஏன்னா 10 வருஷம் 12 வருஷமா குர்ஆன் தர்ஜுமா எல்லாரும் படிக்கிறாங்க. முகமது ரசூலுல்லாஹ் இண்டக்ஷன் எந்த தர்ஜுமா எடுத்து அல்லாஹ்வோட உதவி கொண்டு இண்டக்ஷன் எடுத்து பார்த்தா முகமது நபி வந்து எங்க வந்து 4 நாள் நடந்து சொல்லி போடுறோம். 4 நாள் அல்லாஹ் இதுக்கு வந்து திடீர்னு ஒரு ஆயத்தை கொண்டு முகமது ரசூலுல்லாஹ் இருக்கிற குர்ஆன்ல நான் அங்கேயும் இங்கேயும் அதுதான் கேட்கிறேன். அவங்க என்ன சொன்னாங்க? இந்த அல்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் போட்டா ஒண்ணும் கிடையாது. இன்னொரு இடத்துல இருக்க முகமது ரசூலுல்லாஹ் சேர்ந்தாதான் தப்பு பண்றாங்க. அதுதான் நான் ஜாயிண்ட் சொன்னது. நான் தப்பா சொல்லிட்டு ஜாயிண்ட் எப்படி சொன்னாங்க? அதுதான் ஜாயிண்ட் சொல்றேன். அல்லாஹ் சேர்க்காத விட நீங்க ஏன் சேர்க்கிறீங்க? அல்லாஹ் சேர்க்காத விட நீங்க ஏன் சேர்க்கிறீங்க? ரசூல்மார் நபிமாரோட பணி என்ன? இது வரைக்கும் செய்யாத ரசூல்மார் நபிமார்கள் செய்யாத ஒரு பணியை முகமதை மட்டும் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ரசூல்மார் நபிமார்கள்லாம் ஒரு பேர் அல்லாஹ்வோட சேர்த்துக்கல, நான் மட்டும் சேர்த்துக்கிறேன் அப்படின்னு குர்ஆன்ல ஆதாரம் இருக்கா? ஒரு ஆதாரம் கிடையாது. இதுதான் அவங்க கேட்ட முதல் கேள்வி. பதில் சொல்லவே இல்லை. திரும்பி திரும்பி அவங்க எவ்வளவு நேரம் நடத்தினாலும் நம்மளுடைய முதல் கேள்விக்கு பதில் சொல்லணும். எந்த ஒரு சூழ்நிலையும் ரசூலா இருந்தாலும் நபியா இருந்தாலும் குர்ஆன்ல எந்த ஒரு இடத்துலையாவது அவருடைய பெயர், அதாவது அல்லாஹ்வை தவிர இறைவன் இல்லை, இப்ராஹிம் நபி ரசூலுல்லாஹ் இருக்கிறார் அர்த்தாயிருக்கு, அல்லாஹ்வை தவிர இறைவன் இல்லை, முஹம்மது ரசூலுல்லாஹ் இருக்கிறார் அர்த்தாயிருக்கு. எந்த ஒரு இடத்துல தான் இருக்காங்க? காலையில கேட்டிருக்கோம். முதல் நிகழ்ச்சியில அல்லாஹ்வோட உதவியோட காசு பண்ணி முதல் கேள்வி வந்து முதல் கேள்வி வந்து முதல் மாநில 100ஆம் மாதம் ஒரே ஐயா காட்டினாங்க. ரெண்டாவது என்னன்னா குர்ஆன் என்ன வச்சிருந்தீங்க? குர்ஆன்ல மற்ற ரசூல்மாரை பத்தி பேர் இருக்குது. இப்ராஹிம் ரசூலுல்லாஹ் எல்லா நபிமாரை பத்தி ரசூலுல்லாஹ் நபி பத்தி பேர் இருக்குது. அதான் நான் கொண்டு வந்து நாங்க இன்னும் வாசிக்கிறோம். அது வந்து குர்ஆனை கொஞ்சம் தெரியாதவங்க. இன்னொன்னு குர்ஆன்ல இருக்க சட்டத்திட்டம் இப்ப சொத்தை பத்தி எடுத்துங்க. ஏன் ஒரு முஸ்லீம் கையில சொத்துக்களை பத்தி ஒரு முஸ்லீம் கையில போயிட்டு சொத்துல உதாரணத்துக்கு ஒரு பையன் இருக்கா, 2 பொண்ணு இருக்கான், என்னப்பா சட்டம் அப்படி கேட்டா டக்குன்னு நம்ம பார்த்து தான் ரெஃபர் பண்ணி தான் சொல்லணும். ஏன் இந்த நிலை இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, நான் முதல்ல சொன்னபடி 1000 வருடங்களாக அல்லாஹ் அருளிய வேதத்தை முதுகுக்கு பின்னால் போட்டுவிட்டு அல்லாஹ் அருளாத விஷயங்கள் பின்னால் எப்படியெல்லாம் ஆராய்ச்சிருக்காங்க தெரியுங்களா உங்களுக்கு? அது நான் வந்து ஹதீஸ்னு சொல்லி சொல்ல விரும்பல. எப்படியெல்லாம் ஆராய்ச்சியா கேட்டீங்கன்னா, நபி சொன்னாருன்னு ஒரு சகாபி அறிவிக்கிறாருன்னு சொல்லிட்டு ஒரு தாபியில இருந்து ஆரம்பிச்சு தபா தாபியில இருந்து ஆரம்பிச்சு தாபியின் வரைக்கும் போகக்கூடிய அறிவிப்பு வரிசை, தபா தாபியில இருந்து வந்து சகாபி வரைக்கும் போகக்கூடிய அறிவிப்பு வரிசை, தபா தாபியில இருந்து ரசூல்லா வரைக்கும் போகக்கூடிய அறிவிப்பு வரிசை, இப்படி 100கணக்கான தரங்கள், அது எந்த அளவுக்கு ஆராய்ச்சிருக்காங்க கேட்டீங்கன்னா, இப்படி எல்லாம் ஒருத்தங்க ஆராயவே முடியாதுன்ற அளவுக்கு ஆராய்ச்சிருக்காங்க. ஆனா இந்த குர்ஆன் அப்படி ஆராய்ந்தாங்களா? அல்லாஹ் திரும்ப திரும்ப ஆராய்ங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு குர்ஆன் ஆராயாம 1000 வருடங்களாக ஆராய்ந்தாங்க. எதை பத்தி ஆராய்ந்தாங்க? அல்லாஹ் அருளாத வச்சு ஆராய்ந்தாங்க. சரி, அல்லாஹ் அருளாத விஷயங்களை பத்தி ஆராய்ந்தாங்களே, ஒரு தீர்வுக்கு வந்துட்டாங்களே. அல்லாஹ் அருளாத விஷயங்களை பத்தி ஆராய்ந்தாங்களே, என்ன